கோவிந்தன் என்றாலே ஐயோ 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 என் திருவடியை பார்த்து வணங்குகின்றார்கள். உண்மைதான். நீயோ எமது திருவடியை பார்த்து வணங்காமல் மேல் நோக்கி வணங்குகின்றாயே. அதன் காரணம் என்னவோ? சுவாமி, இந்த மாநில மக்கள் ஒரு ஆலயத்துக்கு சென்றால் ஒரு தெய்வத்தை பார்த்தால் கடவுளை பார்த்தால் வணங்க தெரியல. எப்படி வணங்கணும்? யாரு கேளுங்க. பூமியில கவிழ்ந்தெடுத்து கும்பிட்டால் உன் முகம் எனக்கு தெரியுமா? தெரியாது. என் முகம் உனக்கு தெரியாது. இப்ப கும்பிட தெரியுதாப்பா? தெரியுதா? தெரியல. இப்ப பாரு. இப்ப தெரியுது. இப்ப தெரியுதா? அவன் மட்டுமா தெரியுது? பாதாதி கேசம் முதல் தெரிகிறது. பாதாதி கேசம் கூட தெரியுது. மக்கள் எல்லாம் என்ன பார்த்துதான் வணங்க கத்துக்கணும். எல்லாரும் இப்படி வணங்க கத்துங்க. சொல்லுங்க. சொல்லிட்டேன். ஏந்திரி வா. ஏந்திரி சாமி. எனக்கு தலைவலி தாங்கல. எனக்கு தலைவலி தாங்கல. இப்ப காசு கூட அந்த மோதிரத்தை கொஞ்சம் கைது கொடுக்கலாம். பவுன் நினைக்கிறியா நீ? கல்யாணிக்கிட்டு போய் நான் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கலாம். எதா இருந்தாலும் இப்பொழுது கொடுத்தால் என்னால் உழைத்து விடுவாய். அதனால் கதிரை உதயமாகட்டும் காலையில் தருகிறேன். நீ வண்டி எடுத்துட்டு போறேன்ற முன்ன ஐயோ அரமரை மல்வனை மகனை
இல்ல வானது ரெண்டுமே மெல்லம் தான். ஆனா மூணா போடாத, நானா போடு. பாப்பா அஞ்சலை திருப்பதி மலை வாழும் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா பகவானே அந்த ஐயா அண்டனே அகல் விளக்கை சரியான பக்தி. ஐயோ அன்பனும் மகள் விளக்கை என் மனம் உருகிடவே விந்தையாய் சிதைமையில் கேள்வியெல்லாம் ஒருத்தர் கேட்டா என்ன கேட்டா ராஜர் வராரு, நாடகம் சொல்றாரு. ஆமா பார்த்து தூங்கிடுறாரு. பொழுது விடிஞ்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் போயிருக்கேன். விடிய விடிய கட்டுறோம். ஆமா எங்களுக்கு 1000 மின்னி இருக்குங்க. ஐயோ 300 ஆரம்பமோ அப்படின்னு கேட்டான். ஆமா நான் ஒன்று சொல்றேன், அதுக்கு அந்த ஓனர் சொல்றாரு, என்னங்க ஐயா ஒரு ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர். ஆமா அவருக்கு அப்ப வேலை இல்லை. இப்போ வேலை வேலை இல்லை, கலெக்டர் இல்லை. ஆனா படிச்சுட்டாரு. ஆமா அவருக்கு வேலை வரும். அவரை சப்ர கலெக்டரை போட்டுருக்காங்க. சப் கலெக்டர் அப்படி சொல்லுங்க. அவருக்கு என்ன சம்பளம் கேட்டா, இந்த கலெக்டர் சம்பளம் தான் அவருக்கு. கலெக்டர் சம்பளம். ஆமா. அங்க இங்க ஓடாடுவான், அங்க ஓடுவான், டீ வாங்கி கொடுப்பான், பிஸ்கட் வாங்கி கொடுப்பான், ஒரு மாதிரி பொய்களுக்கு வீடு வாங்கி கொடுப்பான். எல்லா வேலையும் ஓடி ஆடி செய்வான். அவருக்கு சம்பளம் 13,000 ரூபாய். 13,000. இவருக்கு சம்பளம் 9,750 ரூபாய் போக 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். அவன் தான் சும்மா வேலை, அவனுக்கு அவன சம்பளம் கேட்டா அவன் சும்மா ஏதாவது படிச்சா அதுக்குன்னு படிச்சாங்க. அந்த மாதிரி நாங்கெல்லாம் இதை படிக்க வந்துக்கிறோம். ஆனா ஓனர் உங்க சம்பளம் கொடுக்க மாட்டாரு எனக்கு. ஏன்னா அந்த அது வேற. ஓனர் உங்க சம்பளம் கொடுக்க மாட்டாரு. ஒன்று மாதிரி சண்டைக்கு வரும். அப்படியே நான் புரியுது, அவங்க அவ்வளோ சம்பளம். இப்படி அதிகதி உலக சீக்கிரம் அச்சம் உச்சல் பஞ்சாயத்து மாநிலங்கள் பக்தோச்சல் லீலா வினோதல் பாதல்
இப்படிப்பட்ட இந்த பகவானுக்கு சிறப்பு தோற்றங்கள் 10 10 பதாரம் மூர்த்தி எம் கதையை சொல்ல வேண்டும் என்றால் எம் கதை அமர்ந்தவது கடைந்திடவே நாமையாகி புகழ்ந்திடவே மாமரிக்க வாமனாகி பூமிதை தந்தை சொல் கடவா பரசுராமனாகி திகழ்ந்திடவே தசரகுமாரனாகி தேடுவோர் கல்முறையும் பலராமகிருஷ்ணனாகி மகிழ்ந்திடுவார் பின்னுவத்தில் கல்கியாக என் மனநடியை பணிந்தவர் கேவலம் இப்படி 10 அவதாரம் முட்டினார். நான் எங்கே பிறந்தேன் தேவர்கள் வாழும் பட்டினம் அதை விடுத்து நான் எங்க பிறந்தேமா எப்படி ஒப்பாவுல குழு பண்ணி அப்பயே தெரியும் ஒண்ணுமே தெரியாது பாரு. ஆமா அதை விடு. வழுக்காமல் பிடிக்கவா வழுக்கும்படியாக பிடிக்கவா அவ்வளவு மானங்கிட்டான போயிடா உனக்காகவே குச்சி கட்டா ஆனது ஆகட்டும். பசுனவருக்கும் தேவைக்கும் எட்டாவதாக எங்கே பிறந்திருந்தால் வெப்பம் சேர்ந்து நானில மகிழ்ச்சி கூற குளிர்மதி வதன திங்கள் குணதிசை அடைந்தவா தெளிமதி வண்ணச்சாயல் வந்திய இடத்தில் வந்து ஒளிமணி வண்ணத்தன்னல் உதித்தனவர்கள் யுகங்களும் 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுரியம். இந்த ஒரு சதுரத்தை போலவே 28வது சதுரியம் இந்த பகவானாக கண்ணன் திருச்சாலையிலே தேவைக்கு பிறந்தார். தோன்றி அங்கிருந்து தந்தை வசுதேவரால் நந்தகோபன் மனையை அடுத்து பூதையின் பால் குடித்து மடித்து சகடரை உதைத்து காலிங்கின் மேல் மடி நடித்து அத்தை மக்களாக இவர் ராஜாக்களை அடுத்தோம். அத்தை மக்கள் பெரும் வகை விளைத்து தற்பொழுது பாண்டவள் காட்டில் இருக்கின்றார்கள். நாட்டில் தோற்றிவிட்டு காட்டிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு வந்த சமாச்சாரம் தெரியாது. சொன்ன நானும் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்குவோம். அது உள்ளவங்க கேட்கணும். அது சுத்தமாக இருக்கிறாரு போய்
வீரவாள் அபிமன்யு என்றொரு பாடல். வீரவாள் அபிமன்யு என்று ஒரு பாடல். அவனுக்கு வைக்க போற இன்னைக்கு சீலமான சாபம். சீலமான சாபம். நாளை நடக்கும் மகாபாய யுத்தத்திலே அனைவரையும் கொல்லுவார் நினைத்து இப்பொழுது அவனோட கோய்ந்தா கோய்ந்தா என்ன புரியாத சொல்லி அதனாலே இப்பொழுது பகவானாகிய கண்ணன் என்ன செய்ய போகின்றால் என் மருமகனுக்கு எப்படி சாபத்தை கொடுக்க வேண்டும். எப்படிதான் சாப்பாடு கொடுத்துனாமா அது உண்மைதான். நாட்டை தோற்று பாண்டவர்கள் இருக்கின்றார்கள். என் தங்கையான சோத்திரையோ ஆனகுந்தி பட்டத்திலே கூலிக்கு நெல் குத்தி அந்த பையன் கொஞ்சமா சாப்பிடும். யானை குஞ்சு படத்துல யானை குஞ்சு இல்லை, யானை கொட்டை போட்டணும். கூலிக்கு நெல் குத்தி அதேதான். நான் வாழ வரலாம்னு சொல்ல மாட்டேன். வராது. ஏன்னா பஞ்சா அடிக்க ஒரு பல்லு எடுத்துட்டான். பல்லு போனா சொல்லு மட்டும் போவாது, எல்லாம் சேர்ந்து போயிடும். வருஷம் இங்கதானுங்க போறா அந்தவா இவன் வீதி பல்லையும் காப்பாத்து. ஆடி விட்டு போனா இந்த பல்லு வந்து வீதி பல்ல பூரா காப்பாத்தி வேண்டிங்க. ஆமாண்டா ட்ரெயின் போது ஏறுவா. அதனாலே இது நடக்க சமாச்சாரம் வளர்க்க வேண்டும். காலம் வளர்ந்து கொடுக்கிறது. வழங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி அதற்கு கைகளை